வீட்டை விட அவங்க மனசு ரொம்ப பெரிய மனசு. ஏன்னா வந்தவொடனே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்தில் உட்காந்து, அவ்வளோ பெரிய மனுஷன் இருந்தாலும் நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்மளுக்கு ஊட்டி விட்டு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் வளர்ந்து வர்ற பையன் நீ இன்னும் நல்லா வரணும் அப்படின்ட்டு அவங்க பண்ணது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நன்றி. அப்புறம் ராம்பிரசாத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க தான் கால் பிக் பண்ணி ஸ்டார்டிங் நான் சென்னை வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் லொக்கேஷன் அனுப்பிவிட்டு வர வச்சு வீட்டில் சாப்பிட வச்சு வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். இருந்தாலும் ஆர்ஆர் பிரியாணியும் சாப்பிட்டாச்சு. அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு இந்த கார் தோணுது ஏன் தோணுதுன்னு உண்மை சொல்கிறேன். முட்டாச்சு அப்படின்னு நான் கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி தம்பி மார்க்கெட்டில் கஷ்டப்படணும்னு சொல்லும் போது தான் அப்படியே உள்ளிட்டு அப்படியே தண்ணி கெஞ்சலாம் உண்மையா எனக்கே நல்லா இருந்துச்சு. அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு வேலைக்கு போனால் எனக்கே தெரியாது. எனக்கே இங்கே ஜீத்தமிழுக்கு வந்து அந்த ஸ்டேஜில் எனக்கு திரையில் போட்டு காட்டுறாங்க. எனக்கு அழுகு தாங்க முடியல. ஏன்னா அவனை அப்படி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து தம்பி வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் போடு. இப்படி வேலை பார்த்து அப்பா கஷ்டப்படுறாங்களே அப்பா கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறக்காண்டி எனக்கே தெரியாமல் வேலைக்கு போயிட்டு இருந்தது. அது ஜீத்தமிழ்காரங்க சில பேர் எனக்கே தெரியும். நல்லா இருக்கும். அவனுக்கு கோயிலுக்கு நேர்ந்துருந்தேன். இந்த இதுக்காண்டி நேர்ந்து மொட்டை போட்டு வந்தேன்.